Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம மேரி பிஸ்கட் வச்சு ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மேரி பிஸ்கட்லயே குலாப் ஜாமுனா அப்படின்னு பாக்குறீங்களா? நிஜமாவே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி. அந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க நம்ம குலாப் ஜாமுன் ரெசிபியை வீடியோவை பார்க்கலாம். மேரி பிஸ்கட்ஸ் வந்து நான் 40 பீசஸ் எடுத்திருக்கேன். சின்ன பாக்கெட் 2 பாக்கெட் ஆட் பண்ணா கரெக்டா இருக்கும் நான் சொன்ன மெஷர்மென்ட்ஸ்க்கு. அதனால இந்த மாதிரி உடைச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்த அந்த பவுடரை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜலிச்சு எடுத்து வச்ச மாவுல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பவுடர் இல்லாதவங்க ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவிட்டு ஒரு ஃப்ரை பேன்ல ஈரத்தன்மை போக நல்லா வறுத்துட்டு அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு பவுடரா மாத்தி இதுல போட்டுக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி இந்த பவுடர்ஸை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு மில்க் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகளா மாத்தி தான் குலாப் ஜாமுன் செய்வோம். இப்போ அந்த மாதிரியான பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கஷ்டம் இல்லைங்க இந்த மாவு பிசைறது. ஒரு 5 நிமிஷத்துலயே நம்ம பிசைஞ்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ண போறோம். 1 கப் சுகருக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா அதை பாயில் பண்ணலாம். சுகரும் தண்ணியும் போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா சுகர் எல்லாமே கட்டி கட்டியா மாறிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துலயே நம்மளுடைய சுகர் சிரப் ரெடி ஆயிடும். இப்போ நான் வந்து ஏலக்காய் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் போடுறேன். இது வந்து கலருக்காகவும் பிளஸ் நல்ல ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவருக்காகவும் தான் நம்ம இதை ஆட் பண்றோம். அவ்வளவுதாங்க. நமக்கு நல்லாவே இந்த சுகர் சிரப் வந்து பாயில் ஆயிடுச்சு. பிசுக்கு தன்மை வந்த உடனே நான் வந்து இதை இறக்கிடுறேன். ஏழுல இருந்து 8 நிமிஷத்துல நம்ம வந்து அந்த பிசுக்கு தன்மை அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த மாவுல குட்டி குட்டி உருண்டைகளா, அதாவது குலாப் ஜாமுன் போடுற மாதிரி உருண்டைகளா நம்ம உருட்டி வச்சிடலாம். உருண்டை வந்து வெடிப்பு இல்லாம உருட்டிக்கோங்க. வெடிப்பு இல்லாம வர்றதுக்கு நல்லா நம்ம பாம்ல இந்த மாவை வச்சு நல்லா அழுத்தி நம்ம உருட்டிட்டே இருக்கும் போது உருண்டைகள் வெடிப்பு இல்லாம வந்துடும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையுமே நம்ம குட்டி குட்டி உருண்டைகளா மாத்திட்டு குலாப் ஜாமுனை நம்ம ஃப்ரை பண்ண போயிடலாம். குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடா இருக்கக்கூடாது, சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்ல நம்ம இந்த உருண்டைகளை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உருண்டைகளை உள்ள போட்ட உடனே கரண்டி வச்சு ரோல் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா ஒரு பக்கம் வேற கலராகவும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஒயிட்டாகவும் மாற ஆரம்பிச்சிடும். ஈவன் கலர் கிடைக்கிறதுக்காக நம்ம பால்ஸ் உள்ள போட்ட உடனே நல்லா கரண்டி வச்சு நம்ம உருட்டிகிட்டே இருக்கணும். அவ்வளவுதாங்க. 2 to 3 மினிட்ஸ்லயே இது நல்லா குக் ஆயிடும். பாத்தீங்களா எவ்வளவு அழகான கோல்டன் பிரவுன் கலர்ல கிடைச்சிருக்கு. மேரி பிஸ்கட் தாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. இந்த மேரி பிஸ்கட் குலாப் ஜாமுன் வந்து நார்மலா குலாப் ஜாமுன் பவுடர் மிக்ஸ்ல செய்யற குலாப் ஜாமுனை விட ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு குலாப் ஜாமுன் உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.